செலுத்துகிறோம். 17/5/2020 3வது மாதத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவரே நீர் பொறுப்பிடும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சி வேளையிலே அப்பா, நாங்கள் நன்றியோடு 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 நன்றி அறிதலோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த லாக்டவுன் நேரங்களிலே கூட தகப்பனே ஜெபிக்கும்படியான கிருபைகளை கொடுத்தீரே, ஆராதிக்கும்படியான கிருபைகளை கொடுத்தீரே. இந்த நிமிடம் வரைக்கும் கைவிடாத நேசரே, கண்மலையே, கோட்டையே, துர்கமே, நாங்கள் நம்பியிருக்கிற இயேசு தெய்வமே, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வீடுகளிலே ஆங்காங்கே அப்பா எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இப்பொழுது கூட இந்த வர்ஷிப்பை நடத்துகிற பிள்ளைகளை, பாடுகிற பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நிமிடம் நீர் மறைத்துக் கொள்வீராக. ஓ, இவர்களை சுற்றிலும் தேவதூர்களை காவலிடுவீராக. உருவின பட்டயத்தோட ரதங்களோட அக்கினிமயமாய் நிறுத்துவீராக. அக்கினிமயமான நாவுகளை கட்டளை இடுவீராக. அப்பா, துதி செய்ய தொடங்கின போதோ அம்மோன் புத்திரர்கள் ஆண்டவரே வெட்டுண்டு மடிந்தார்களே, அப்படியா எல்லா சத்துருவின் சதி சேனைகள் எல்லாம் முறியட்டும் ஆண்டவரே. வேண்டாத விரும்பாத காரியங்கள் எல்லாம் மறையட்டும். பிள்ளைகள் ஆண்டவரே நாவுகளை தொடர்ந்து பாடும் பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் மகிழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. அப்படியே இந்த பிள்ளைகளை வாழ்க 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் வேதம் சொல்லி. ஆகவே இந்த நாளிலையும் நான் வீடுகள் தோறும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். எல்லோரும் சபையில் இருக்கிறது போல எல்லோரும் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் பொழுது, ஒன்று கூடி அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் நடுவில் வந்து இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில இறங்கி வரும். ஆகவே எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன் சொல்லி அந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். உமது புகழை நான் பாடுவேன்.
உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லமை நிறைந்தவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர். அவருக்கு ஒப்பானவர் எதுவுமில்லை. அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரர். பூமியில் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, துணிவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, துணிவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கன்மலையை தீர்ப்பிலக்கு உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். ஆமாண்டவரே, கன்மலையை தீர்ப்பிலக்கு சொல்லுமா, ஜனங்களை நடத்தி சென்றீர். நாமும் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவீர். அப்படி நாமும் அதிசயம் அற்புதம் செய்திடும். அவர் துதிக்கும் போது அற்புதம் நிச்சயமா நடக்கும். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான வாக்கில காணப்படுகிற சோர்ந்து போகாதே, சோர்ந்து மகனே மகளே, எதை குறித்து சோர்ந்து போகாதே. கர்த்தர் நிச்சயமாக விடுதலை பண்ணுவா, விடுவிப்பா. அன்னைக்கு தானியேல சிங்க கம்பியிலிருந்து விடுவித்தவர் இன்னைக்கு தேவன் நிச்சயமாக விடுவிப்பார். சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். இல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றன. ஆமாண்டவரை புதிதாக்குங்க. உங்கள் இருதயங்கள்லாம் உள்ளங்கள்லாம் புதிதாக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறார். உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். வருகையிலே பகிர்ந்து நாமும் தளிக்கிறோம். சொல்லுமா, மன்னவன் இயேசு வருகையிலே பகிர்ந்து நாமும் தளிக்கிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மகனே,
லேசான உபத்திரவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாய்ச்சுகிறார். இந்த நாளில் எல்லோரும் கண்களை மூடி உள்ளத்த நாளத்திலிருந்து தேவாதி தேவனை நோக்கி, தகப்பனே இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இது பரிசுத்த நாளாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, இது பரிசுத்த நாள். ஆண்டவரே, இது தேவனுடைய நாளாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளில் உண்மை ஆராதிக்கும்படி, உண்மை தொழுது கொள்ளும்படி, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளும் வேதம் சொல்லுகிறதுப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாத வேதம் சொல்லுகிறதுப்பா. இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவன் எண்ணி ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன், எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறேன், விளக்கத்தினால கழுவி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஆராதனைக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த வாரங்கள்ல, கடந்த நாட்கள்ல எங்கள் வாயின் வார்த்தையினால, எங்களை செய்கையில, எங்கள் நடக்கையில, எங்களை பேச்சுக்கள்ல நாங்கள் தவறி இருக்கோம். ஆண்டவர் பேசி இருக்கு, தாறுமாறாய் பேசி இருக்கிறோம். எங்கள் கண்களின் இச்சையினால ஆண்டவர் பார்த்து இருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் பேசி இருப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை நாங்கள் எப்படி ஒப்புரவாக்குறோம் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய கரங்களில எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியோட மகிமை, பரிசுத்த ஆவியோட பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுடன் வேதம் செல்கிறது. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தின் நிமித்தம் கூடுகிறீர்களோ அங்கே நடுவில் வாசம் மண்ணுமே செல்வாக்க பண்ணியிருக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த நாளில் தகப்பனே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி ஒன்று கூடியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிங்க, நிச்சயமாக நீங்க வந்து எங்களை விடுவியும், நிச்சயமாக நீங்க வந்து எங்களை ஆண்டவரே எங்களுடைய பிரசனத்தினால நிரப்புகப்பா. எங்களை தாழ்த்துகிற ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆராதனைக்குரியவரே, ஆராதனை நாயகரே, ஆராதனைக்கு துதிக்கு பாத்திரரே, we உயர்த்துகிறோம். We worship you, Lord. We adore you. We magnify your name, Lord. You only want to be praised. You are only want to be adored. Andavare, you are only honored. You are worthy to be praised, Lord. ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை, எல்லா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கலவின நேரங்களில் உன் திருவை தந்தீரையா, எந்த கலவின நேரங்களில் உன் திருவை தந்தீரையா. இயேசு ராஜா எங்களை நாடி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா எங்களை நாடி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. worship எல்லா கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆராதனை ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே துதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், எல்லாரும் துதிப்போம். ஆராதனை, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே.
பிரசன்னம் எப்பொழுது நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, தேவனுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. Lord, we worship you, Lord. We worship you, Lord. ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம், ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பட்டாடுவ. எல்லா பலவீனங்கள் மாறிட்டோம், எல்லா சுகவீனங்கள் மாறிட்டோம், எல்லா துக்கங்கள் மாறிட்டோம், எல்லா தடைகள் விலகட்டும். இப்பொழுது பலப்படுத்துங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன்னு சொல்லுகிறோம். இப்பொழுது பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால பலப்படுத்துங்க, கர்த்தருடைய வல்லமையினால பலப்படுத்துங்க ஆண்டவரே. அன்றைக்கு சிங்க கபியில இருந்த ஆண்டவரே அந்த தானியேல் ஆண்டவரே, அப்பா நீ விடுவித்து ஆண்டவரே, ஆண்டவரே அந்த சிங்க கபியில இருந்த தானியேல அந்த சிங்கம் ஆண்டவரே பீறி போடாதபடிக்கு சிங்கத்தின் வாயை அடைத்தீர் ஆண்டவரே. அப்பா இதனாலே ஆண்டவரே எங்களை விடுவீங்க. அந்த வறுமை, அந்த போராட்டங்கள், பிரச்சனை அநேகர் விழுங்கும்படி, அநேகர் சத்துருக்களை மேற்கொள்ளும்படி வகை தேடுகிறார்கள் ஆண்டவரே. எங்களை பிரச்சனைகளை எங்களை மேற்கொள்ளும்படி, போராட்டங்கள் மேற்கொள்ளும்படி வகை தேடி கொண்டிருக்கு. ஆனால் ஆண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாத மகனே, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை இப்பொழுது செய்வீராக. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொட்டு ஆண்டவரே விடுவிப்பீராக. ஆண்டவர் தடைகள் விலகுவதாக, அந்த தடைகள் விலகுவதாக. எரிகோக்கள் ஆண்டவரை உடையிட்டு ஆண்டவரை, எரிகோ உடையிட்டு துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எல்லாம் யோர்தான்கள் விலகட்டு ஆண்டவர், பிரச்சனைகள் விலகட்டு ஆண்டவரை. தேவனுடைய சமாதானம் நதி போல புரண்டு வருகின்றவரே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. இப்பொழுதே ஒரு விடுதலையை அனுப்புவீராக. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுடன் வேதம் செல்கிறதுப்பா. அந்த உங்களுடைய விடுதலையை அனுப்புங்க. அந்த விடுதலையின் ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சென்று ஆண்டவரே விடுவிப்பீராக. போராட்டங்கள் இருந்து, பலவீனங்கள் இருந்து, சுகவீனங்கள் இருந்து, வியாதியிலிருந்து விடுதலை பண்ணுவீராக, பலப்படுத்துவீராக. முற்றிலும் தாழ்த்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஒருவரே துதிக்க பாத்திரர் உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். மீதமுடைய நேரத்துடைய கரலாறு படிக்கிறோம். உங்களுடைய கரம் எடுத்து பயன்படுத்த எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு முன்னிலைக்கிற நல்ல பிதாவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் 3வது வாரம் நீங்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்பீர்கள் என்று நம்புகிறோம். என்னதான் நம்ம செய்திகளை கேட்டாலும் ஆலயத்தில் வருவதுதான் என்று தாக்கத்தோடு இருப்பீர்கள். நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 136ஆம் அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். நான் ஒரு 2-3 வசனங்களை மாத்திரம் வாசித்து நம்ம செய்திக்கு போயிடுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தை விளக்கி சொல்ல நேரமில்லை. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தமும் தலைப்புமான செய்தி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்ததினாலேயே நம்மை ஆசீர்வதிப்பார். படிக்கலாம். சங்கீதம் 115வது அதிகாரம் 12-15வது வசனம் வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயம்
அல்லவா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார், அதனாலதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏன் கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும்? நாம் கர்த்தருடையவர்கள். எப்போ கர்த்தர் நினைக்கிறார்? எரேமியாவை நினைத்தார், கருவிலே உருவாகும் முன்னமே நினைத்தார். ஈசாக்கை நினைத்தார், கருவே இல்லை, ஆனால் நினைத்தார், ஆசீர்வதித்தார். அதே போலதான் உன்னையும் என்னையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். 1ஆம் வசனம் பாருங்க, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல என்று சொல்லி நாம் எதையெல்லாம் விட்டு வெளியே வருமோ அப்பதாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரோடு கூட இருக்கிற, சபையில இருக்கிற, ஊழியத்துல இருக்கிற, நான் செவன அற்புதம் நடக்குது. ஆனால் விட வேண்டிய காரியங்களை விடாம என்னதான் செய்தாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உலக ஆசீர்வாதங்களோடு கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாய் நீ அனுபவிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ளே தங்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையாகவே உன் தலையின் மேலே இறங்க வேண்டுமானால், ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதையெல்லாம் நீ விட்டு விலகி வர வேண்டும். எங்களுக்கல்ல, 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 எங்களுக்கல்ல கர்த்தாவே. ஆராதனை நேரத்துல வேலை வரும், ஆராதனை நேரத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வர சொல்லுவாங்க, ஆராதனை நேரத்துல நம்முடைய சொந்த பந்தங்கள்ல முக்கியமான கல்யாணம், முக்கியமான ஒரு விசேஷம், செலிப்ரேஷன். ஆனால் அந்த ஆராதனை நேரங்களிலே அருமையான சகோதரியே, சகோதரனே, நீ முழுமையாக அவை எல்லாம் விட்டு, இது எங்களுக்கல்ல, இது எங்களுக்கல்ல கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும் என்று சொல்லி ஆராதனை நேரங்களிலே அப்படிப்பட்ட சுப காரியங்கள், சொந்த பந்தங்கள் முக்கியமாக காணப்பட்டாலும் நீ அதை விட்டு வெளியே வந்து நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் நீ ஆடலும் பாடலுமாய் காணப்பட வேண்டும். அவருடைய நேரத்தை கொண்டு போய் எங்கெங்கேயோ செலவழித்து விட்டு அப்புறம் வந்து நீ முக்காடு போட்டு அழுதாலும் முடியாது, நீ முழங்கால் படிட்டு அழுதாலும் முடியாது. கர்த்தர் நிச்சயமா உன்னை நினைத்து விட்டார், அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆனால் எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எதையெல்லாம் விட்டு நீ வெளியே வரையோ அப்பதான் சகோதரனே உனக்கு ஆசீர்வாதம், அப்பதான் சகோதரி உனக்கு ஆசீர்வாதம். நான் எதையும் பிடிச்சிக்கணும், அதையும் பிடிச்சிக்கணும், ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தையும் பெறணும்னு நீ நினைத்தால் தலைகேடு நீ அப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பாருங்க, ஆரோனை நினைச்சுட்டார், ஆரோனை மகிமைப்படுத்திட்டார், ஆரோனுக்கு வரங்கள் கொடுத்தார், கிருபைகள் கொடுத்தார். எபிரேயர்ல கூட வாசிக்கிறோம், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யார் செய்வார்கள்? அப்போ ஒரு கனமான ஊழியத்தை ஆண்டவர் அந்த ஆரோனுக்கு கொடுத்தார். ஆனால் மோசே அந்த 40 நாள் முடிந்து வருவதற்குள்ளதாக ஒரு ஜனங்களை சேர்த்து கொண்டு விக்கிரக ஆராதனை ஈடுபட்டதுனாலே, ஐடியல் வொர்ஷிப் அந்த ஆரோனுக்குள்ளே புகுந்ததுனாலே வெறுத்து விட்டார். எத்தனை வருடமா இருந்தாலும் ஒரே ஒரு செகண்ட் நீ திசை திரும்பி போகும் பொழுது உன் ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாறும். ஏனென்று சொன்னால் அவர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் நினைத்திருக்கிறார். ஆனால் விட்டு நீ விலகி வரணும், எல்லாத்தையும் வெளியே வரணும். நிறைய காரியங்கள் ஆராதனையை விட அதிகமான லாபகரமான காரியங்கள் அந்த நாளிலே
நீ அதை உதறி தள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் ஓட்டிக்கு போனால் டபுள் சம்பளம், அதுவும் ஆஃப் டே தான். அந்த ஆஃப் டேவே டபுள் சம்பளம், சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். ஆனா நீ இதையெல்லாம் பார்த்து மழங்கி அவர் ஆராதிக்காம நீ போகும் பொழுது கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, வாசல் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பார். ஆனா அவர் ஆசீர்வதித்திருக்க மாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் அது அல்ல. நீ அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். பாருங்க, அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் குடும்பம், ஆரோன் குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ கர்த்தருக்கு பயந்தா துணிகரமான காரியங்களை பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இடத்துல கெட்ட வார்த்தைகள் வராது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கங்களிலே ஈடுபட மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் நல்ல சிநேகங்களை உருவாக்குவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆலயத்திலும் ஊழியத்திலும் சபையில தான் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் விருத்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விருத்திக்க பண்ண. பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைகளை பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தியா தான் வச்சிருக்காரு. நம்மளை பார்க்க சொல்லுவாங்க, உங்க பையனா இது, உங்க பொண்ணா இது. ஆச்சரியப்படும்படிதான் தேவன் நம்மளை வைத்திருக்கார். அசிங்கப்படும்படி யாரையும் வைக்கல. நாம தான் ஆண்டவருக்கு சரியான கனத்தையும் மகிமையும் துதியும் அவர் கொடுக்க வேண்டிய காரியங்களையும் கொடுக்காததுனால ஐயோ ஐயோ. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கம்மா. சாதாரணமானவங்கள நீங்க. இந்த வானம் பூமி அவர்தான் உருவாக்கினாரு. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டி கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. உனக்கு சரீரத்துல சுகம், பல, ஜீவன் எல்லாமே கொடுத்து இந்த நாள் வரைக்கும் உன்னை உயிரோடு வச்சிருக்காரு. இதுவே பெரிய ஆசீர்வாதம் சகோதரனே, சகோதரியே. ஆண்டவர் உன்னை திருப்தியா சாப்பிட வச்சிருக்காரு, அதுவே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் சாப்பிடுறது தான் ஆசீர்வாதம். ஒரு சாக்லேட் ஒருத்தரால முழுமையா சாப்பிட முடியாது. இன்றைக்கு நம்மளை பார்த்துங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறோம், எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஏன்? கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது 7வது வசனம். புதிய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரம் 14வது அதிகாரம் 6, 7 வசனங்கள் கவனிங்க. ஸ்தோத்திரம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டே, அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஸ்தானங்க பாருங்க, பறக்கிறாராம் தூதன். அந்த பறக்கிற தூதன் என்ன சொல்றாரு? சகல ஜாதி, வம்சம், கோத்திரத்தாரு, ஜனக்கூட்டத்தாரு எல்லாருக்கும் நித்திய சுவிசேஷனம். நித்தியனால அது முடிவே கிடையாது. எட்டர்னல் காஸ்பல். அந்த காஸ்பல் எப்படி சொல்றாரு பாருங்க.
மிகுந்த சத்தமிட்டு, ஓவர் வாய்ஸ், ஹல்லேலூயா, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது. நீ ஜெபிக்கும் பொழுது சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும். நீ அவரை கூப்பிடும் பொழுது சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இன்றைக்கு பாருங்க, இந்த வேலையில எத்தனை நாடுகளில் அழிவு. வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை, நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே நாம் தொழுது கொள்ளணும். எங்க பார்த்தாலும் அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் குழப்பம், எங்க பார்த்தாலும் மரண சத்தம், எங்க பார்த்தாலும் நிம்மதி இல்லை. ஆனா நீ சத்தமிட்டு கூப்பிடு. உன்னை கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. யோபு வாழ்க்கையில கூட அந்த அழிவுகள் நடக்கும் போதெல்லாம் ஒருவன் மாத்திரம் வந்தேன். ஏன்னா அதை அறிவிக்கணும். இப்போ உன்னையும் என்னையும் ஆண்டவர் அறிவிக்கிறதுக்காக தான் வச்சிருக்காரு. இல்லைன்னா இந்த கொரோனாவை தூக்கிட்டு இருப்பாரு. அப்ப எனக்கு என்ன வந்தது, நீ அறிவிக்காம இருந்தீங்களா? இந்த நாள், இந்த நிமிடம் வரைக்கும் உன்னை ஜீவனை தொடாம, வியாதி தொடாம, கொரோனா தொடாம, நெருக்கங்கள், பாடுகள், அவதிகள், நிந்தைகள் தொடாம வைத்திருக்கிறாரே, நீ தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிறார், அவரே ஆசீர்வதிக்கிறார். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ அதன்படி நடந்தாதான் ஆசீர்வாதம். சர்ச்சைக்கு போயிட்டா ஆசீர்வாதமா? ஊழியம் செஞ்சுட்டு ஆசீர்வாதமா? சர்ச்சைக்கு நீ எப்படி போனோம்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவார். ஊழியத்தை நீ எப்படி செய்யணும்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவார். ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவார். அவர் சொல்ற இடத்துல, அவர் சொல்ற பிரகாரம் நீ கடந்து வரும்போது ஆசீர்வாதம். பாருங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தார். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால்தான் 100 மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கலனா நீ என்னதான் கொத்தி கொத்தி விதைச்சாலும் விளைச்சலும் இல்ல, மேய்ச்சலும் இல்ல, ஆசீர்வாதமும் இல்ல. பவுல் சொல்லுவாரு, விதைக்கிறவனாலும் ஒன்றுமல்ல, நடுகிறவனாலும் ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமல்ல, விளைய செய்கிற என் தேவனாலே எல்லாமாகும். ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நான் நன்றி பலியே என் ஜீவனாலெல்லாம். பாருங்க, இவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த ஈசாக்கோட பேசுகிறார். ஈசாக்கு எகிப்துக்கு போக ஆரம்பித்து விட்டார். பஞ்ச காலத்துல இங்க விதைக்கவும் முடியாது, இங்க அறுக்கவும் முடியாதுன்னு சொல்லி. அப்ப கர்த்தர் குறுக்கிட்டு சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆதியாகமம்
வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற தேசத்துல நீ வாசம் பண்ணணும். ஆண்டவர் கொடுக்கிற வேலையை நீ செய்யணும். ஆண்டவர் கொடுக்கிற ஊழியத்தை நீ செய்யணும். ஆண்டவர் காண்பிக்கிற சபைக்கு நீ போகணும். உன் இஷ்டத்துக்கு நீ போகும் பொழுது கர்த்தர் குறுக்கே வந்து நின்று இது வேண்டாம் என்று சொல்லுவார், இதை செய்யாதேன்னுவார். அதன்படி செய்யும் பொழுதுதான் முழுமையான ஆசீர்வாதம். பாருங்க, ஆபிரகாம சொல்றாரு, நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்ற. ஆனா அவன் புள்ள ஈசாக்க பார்த்து சொல்றாரு, நீ இங்க இருன்ற. ஹல்லேலூயா. ஒரே குடும்பம் தான், ஒரே விசுவாசம் தான். ஆனா கர்த்தர் பேசுகிற விதங்கள் வேற. உங்க வீட்டுல 4 பேர் 10 பேர் இருக்கிறீங்கன்னா 10 பேரோட அவர் இருக்கிறார். ஆனா ஒவ்வொருவரோடும் தனியாக பேசுவார். மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும்? மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்? பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அப்போ ஆண்டவர் கூட இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம நினைச்சிட்டாலே ஆசீர்வாதம். அவர் நம்மளை கருவிலே நடிச்சிட்டார். நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை உதறி தள்ளி போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நாம போக மாட்டோம். நம்ம கரெக்டாக தான் இருப்போம். ஆனால் சத்துருவான் அந்த பெருமையின் சீவன பெருமைகள், பண பெருமைகள், இப்படி சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம செய்யறதுதான் கரெக்டுன்னு போகும்போது கர்த்தரை விட்டுருவோம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் எந்த நாள் வரைக்கும் நம்மளை ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்க. ஒவ்வொரு மாதமும் உழைக்கக்கூடிய பலனை, கிருபையை கொடுத்திருக்க. ஒவ்வொரு நாள் நாம் இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற அவர் நம்மளை இந்த நாளில் நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நினைச்சிட்டார், அவர் என்னை அப்படியும் ஆசீர்வதிப்பார். அவர் என்னை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். அந்த விசுவாசத்துல நீ கடந்து வந்தா ஒரே ஒரு கஷ்டம் கூட வராது, ஒரே ஒரு நஷ்டம் கூட வராது. வரத்தெல்லாம் வழி தெரியாம போயிடும். இந்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க முடியாது. ஒரு தராசு வச்சு நீங்க நிறுத்த பார்த்தீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒரு பக்கம் இறக்குங்க, நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் இறக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வெயிட்டு தான் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நெல்லை ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஐயா இந்த மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் என் தேவன் எங்களை நீர் நடத்தினீரே. அப்பா, ஒரு சேதமும் வராதபடிக்கு சூழ்நிலைகளின் நடுவிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகிமை உள்ள தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பினீரே, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பினீரே, உம்முடைய மகத்துவ கிரியைகளை எங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்க வைத்தீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம், மனம் உடைந்து போன நேரங்கள் எல்லாம், பயந்து கலங்கின நேரங்கள் எல்லாம் இப்பொழுது கூட சொல்றீங்களே, ஏசப்பா, இதோ மகனே, மகளே, நான் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன், என்னுடைய உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் காரியங்கள், உன் வேதனைகள், உன் பிரச்சனைகள், உன் கலக்கங்கள் எல்லாம் என் முன்னாடி
வீணவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன், அது இப்பொழுதே நடப்பிக்க போகிறது, இன்றே தோன்ற போகிறது. அப்படியாய் பலவீனமுள்ள பிள்ளைகளை பலமாய் மாற்றுங்கய்யா, சுகவீனமுள்ள பிள்ளைகளை சுகமாய் மாற்றுங்கய்யா. இந்த தேசத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கலங்கடிக்கிற செய்திகள், மரண எண்ணிக்கை அதிகரிக்கிற செய்திகள் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தையை அனுப்பி வாதையை குணப்படுத்துவேன்னு சொன்னீங்களே அப்பா, இப்பொழுது காணப்படுகிற எல்லா தேசத்தை விட்டு கட்டோடு குண்டோடு விழுவாகட்டும், விழுவாகட்டும் ஆண்டவரே. எல்லா அதிகாரிகளையும் எடுத்து பயன்படுத்துவீராக, பிரதமரை எடுத்து பயன்படுத்துவீராக, முதலமைச்சரை எடுத்து பயன்படுத்துவீராக. ஞானமாய் செய்யட்டும் ஆண்டவரே, ஞானமாய் செய்யட்டும் ஆண்டவரே. அவர்களோடு கூட பேசுங்க, அவர்களோட பேசுங்க. என்னென்ன திட்டங்கள், என்னென்ன காரியங்கள், எப்படி மக்களுக்கு உதவுவது, நீங்க பேசும் பொழுது காரியம் மாறுதலாய் முடியும் ஆண்டவரே. சபைகள் எல்லாம் திறக்கப்படட்டுமே ஐயா, உமக்கு சித்தமானால் திறங்கப்பா. வெண்கல கதவுகளை உடைத்த தேவன், இரும்பு தாழ்பாள்களை முறித்த தேவன், மாற்றுங்க ஆவியானவரே. அப்பா, பிள்ளைகளுடைய ஜீவனை எடுக்கிற பொல்லாத வியாதிகளை, வைரஸ்களை அகற்றி போடுங்க தகப்பன். ஒரு வார்த்தை சொன்னா போதான், 100க்கு அதிபதி விசுவாசித்தான். ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுகமாவா. உம்முடைய வார்த்தையில சுகம், உம்முடைய வார்த்தையில மதுரம், உம்முடைய வார்த்தையில ஜீவன், உம்முடைய வார்த்தையில விடுதலை. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேசத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த குன்றத்தூர் பகுதி கூட ஆண்டவரே அதிகமாய் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே, இதை மாற்றுங்க தகப்பட. கேள்விப்படுகிற கேள்விகள் எல்லாம் மாறுதலாய் ஆகட்டும் ஆண்டவரே. எஸ்தரின் காரியம் மாறுதலாய் முடிந்தது போல எல்லா தேசத்தின் காரியங்களும் மாறுதலாய் முடிய உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யூதா ஜெப வீட்டு குடும்பங்கள், பெத்தேல் ஜெப வீட்டு குடும்பங்கள், உடன் ஊழியர்கள், ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆகாரம் கொடுக்கிற குடும்பங்கள், சனிக்கிழமைகளில் ஆகாரம் கொடுக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் தெரிந்து கொண்ட நோக்கங்கள், பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நோக்கங்கள், எதையும் பின்வாங்க கூடாது ஆண்டவர், எதையும் பின்வாங்க கூடாது ஆண்டவர். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தருக்காக இதை செய்கிறேன் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதி. அப்பா, நாங்கள் அரசு உத்தரவுக்காய் காத்திருக்கிறோம். திறப்பதற்கு வழியை தாங்கப்பா. நாங்கள் சுகமாய் ஆராதிக்கணும் ஆண்டவர், சுதந்திரமாய் ஆராதிக்கணும் ஆண்டவர். அந்த வழிகளை, வாசல்களை திறங்கப்பா. வருவேன் என்று சொன்னீரையா, எப்போது நீர் வருவீரையா? ஏங்குகின்றே நானும் ஐயா, காண்கின்றே தெய்வம் நீரையா, கண்ணோக்கி என்ன பாறையா? ஏழை எந்த ஜெபம் அதை கேட்பவரே, என் முன்னால வாரும் ஐயா. என் மனதின் பாரங்களை அறிந்தவரே, என் கண்ணீரை பாரும் ஐயா. காண்கின்ற தெய்வம் நீரையா, கண்ணோக்கி என்ன பாறையா? ஆண்டவரே, கேட்டவை கேட்க மறந்தவை, ஜெபிக்கிறவை ஜெபிக்க மறந்தவை எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்போடு ஐக்கியம், பரிசுத்த ஆவியான
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்பு நேரம். அறிவிப்பை கவனிங்க. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17/5/2020 யூதா திருச்சபையினுடைய அறிவிப்புகள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூதா திருச்சபையினுடைய அறிவிப்புகள். இன்று பிறந்தநாள் காண்போர் தமிழ்மணி 17/5/1993, ஜோயல் சூர்யா 15/5/1990. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். விஷு ஹாப்பி பர்த்டே. திருமண நாள் காண்போர் பரமானந்தம் மலர்விழி தம்பதியினர் 21/5/2003. இவர்களுக்குரியதான வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இன்று பசுமையானவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போர் சகோதரி மகிமை ஸ்தேவான் அவர்களுடைய குடும்பம். முக்கிய அறிவிப்பு. அரசாங்க ஆணைக்கிணங்கி இந்த சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு நம்முடைய ஆராதனைகள், கூட்டங்கள், சபை கூடுதல் யாவும் மறு தேதி அறிவிப்பின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சூழ்நிலையும் அரசு ஆணையும் வந்த பின்பு சபை கூடுதல் மற்றும் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை யூதா திருச்சபையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் நாம் தேவ சன்னதியில் காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜபத்திலும் பலன் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதா திருச்சபையில் உள்ள சகோதரருடைய பிறந்த நாள் காண்பவர்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். திருமண நாளை காண்பவர்களுக்காகவும் ப்ரேயர் பண்ண போறோம். ஒரு பாடலை பாடி இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். இயேசுவே எனக்கென்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கென்று யாருமே இல்லை, உன்னை நம்பியே நானும் வாழ்கிறேன், உன்னை தேடியே ஓடி வருகிறேன், யாருமில்லை என்னை தேற்றிட, யாருமில்லை தேற்றிட, இயேசுவே எனக்கென்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கென்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உன்னை தேடியே ஓடி வருகிறேன், பாருமேசுவே என்னை பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்துமேசுவே, இயேசுவே எனக்கென்று யாருமே இல்லை. சோதராண்டவரே அப்பா, சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, வருகிற வாரத்திலே அப்பா பிறந்த நாள் காணுகிற தமிழ்மணிக்காகவும் ஜோயல் சூர்யாவுக்காகவும் ஆண்டவரே, திருமண நாள் காண்கிற பரமானந்தம் மலர்விழிக்காகவும் ஆண்டவரே இடத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, சோதரம் 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 ஆண்டவரே, சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா பிறந்த நாளுக்கு ஆண்டவரே காண்பவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இடத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா சோதரம் தமிழ்மணிக்காகவும் ஆண்டவரே ஜோயல் சூர்யாவுக்காகவும் இடத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். அந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே, விருப்பங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே, சோதரம் 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 ஆண்டவரே அப்பா, நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே, இவருக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இவருடைய தாய் தகப்பனார்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, நீங்க வேலை எடுத்து தேவனோடு காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே
நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே திருமண நாளை காண்கிற அப்பா சோதரம் பரமானந்தம் மலர்விழிக்காக உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அந்த நாட்களிலே ஆண்டவரே மகன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கருதினீரே, மகள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கருதினீரே. அப்படியாக இதோ உன் கணவன் இதோ உன் மனைவி என்று கண்டுபிடித்து இணைத்து ஆண்டவரே இது நாள் வரையும் ஆண்டவரை நடத்தி இனிமேலும் நடத்த போகிறீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த பிள்ளைகள் நிமித்தமாக உம்மிடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும் ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காகவும் நீர் கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா பிறந்த நாள் காணுகிற அந்த பிள்ளைகளையும் திருமண நாள் காணுகிற இந்த தம்பதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா சோதரம் 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 அந்த நாட்களிலே ஆண்டவரே சோதரம் சோதரம் கோடான கோடி ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே இவர்கள் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, பெருகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும், இவள் குடும்பங்களை தொடரட்டும் ஆண்டவரே, இவள் பிள்ளைகளை தொடரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே சோத்திரம் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருமித்து ஆண்டவரே யூதா திருச்சபையாக சேர்ந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்தி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், போதவரோடு கூட ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும், இவருடைய வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்ற வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் அவர்களை மேன்மையாக வைத்து வழி நடத்துங்க சுவாமி, வழியை நடத்து உடைய திருக்கரங்களை ஒப்புவித்து ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமே ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே.